ஓட்டு பலம் இல்லை, 4% இது எல்லாமே திமுகவுக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு காங்கிரஸோட ஒரு இணக்கமாக ஒரு கூட்டணி அமையணும்னு என்ன அவசியம் இருக்குது திமுகவுக்கு? அப்படி காங்கிரஸ் இல்லாத ஒரு திமுக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வெற்றி பெற முடியாதா? ஷார்ட்ஸ் எடுக்காண்டான்னு நினைக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்கிறாரு. 3 விழுக்காடு ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்கும். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு ஒரு 4 விழுக்காடு ஓட்டை கூடுதலாக கொண்டு வருது. அதில் 3 + 4, அந்த 4க்குள்ளே திமுகவுக்கும் பங்கு இருக்குது. ஸோ இந்த கட்சியை நம்ம ஏன் இழக்கணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. இந்தியா டுடே கான்க்ளேவிலே 12 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்கிறாரு. அந்த 12 விழுக்காடு டிஃபரன்ஸுங்கிறது என்டிஏ கூட்டணியில் தேமுதிகவையும் வச்சு பாமகவையும் வச்சு இங்கே காங்கிரஸையும் வச்சு தான் எடுக்கப்பட்டது. அப்போ அங்கே தேமுதிக இங்கே வந்துட்டாங்கன்னா அது 12ங்கிறது கூட அங்கேருந்து 2 குறைஞ்சி இங்கேருந்து 2 ஏறினாலும், அங்கேருந்து 2.5 குறைஞ்சி இங்கேருந்து 2.5 ஏறினாலும் 17 டிஃபரன்ஸ்னு அதிகாரம். ஸோ எப்படியும் ஒரு 12 விழுக்காடு டிஃபரன்ஸுக்கு காங்கிரஸும் உள்ளே இருக்குது ஒரு காரணங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு. ஸோ காங்கிரஸை அவர் மதிக்கிறார்.